Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு குறு நாவல். என்று நாவலின் பெயர் ஸ்னேகாவின் சிவப்பு டைரி. ஸ்னேகாவின் சிவப்பு டைரி பாகம் 1. ஸ்ரீனிவாச நகர் போலீஸ் ஸ்டேஷன். நேரம் நள்ளிரவை தாண்டிய 2:25 மணி. கள்ளச்சாராய வேட்டைக்கு போய் யாரும் பிடிபடாத கோபத்தோடு ஒரு சிகரெட்டை ஊதி புகையாய் மாற்றிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சார்ல்ஸ் பக்கத்து மேஜையில் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டதும் புகை கசியும் வாயோடு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். ஹலோ. மறுமுனையில் பதட்டமான ஒரு பெண் குரல் கேட்டது. அது ஸ்ரீனிவாச நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமாம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர், நான் நித்யகலா. ஆக்ட்ரஸ் நித்யகலாவா? ஆமாம். சார்ல்ஸ் உடனே பவ்யமானார். சொல்லுங்கள் மேடம். நீங்கள் உடனே புறப்பட்டு என்னோடய பங்களாவுக்கு வரணும். இப்போவே வா. எஸ். என்ன விஷயம் மேடம்? ரசிகர்கள் யாராவது வந்து இந்த நேரத்தில் தொந்தரவு தர்றாங்களா? அது இல்லை இன்ஸ்பெக்டர். தென் என்ன ப்ராப்ளம் மேடம்? இன்ஸ்பெக்டர், நான் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் ஒரு குளியல் போடலாம்னு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சது ஏதோ கெட்ட வாசனை அடித்தது. பாத்டப்பை பார்க்குறேன், அதுக்குள்ளே திட்டு ரத்தம். அந்த ரத்தக்கரைக்கு மத்தியில் துண்டு துண்டாக மனித விரல்கள், ரோமக்கற்றைகள். சார்ல்ஸ் பரபரப்பானார். பாத்டப்புக்குள்ளே மனித விரல்களா? ரோமக்கற்றைகள் தவிர வேறு ஏதாவது மனித உறுப்புகள் இருந்தா? நான் சரியாக பார்க்குறேன் இன்ஸ்பெக்டர். ரோமத்தையும் விரல்களையும் பார்த்ததுமே எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் இப்போ யார் யார் இருக்காங்க? வாட்ச்மேன், வேலைக்காரி, சமையல்காரன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்? எனக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது இன்ஸ்பெக்டர். அப்பா அம்மா 2 பேரும் கிராமத்தில் இருக்காங்க. சரி. வாட்ச்மேன், வேலைக்காரி, சமையல்காரை இவங்களுக்கெல்லாம் இந்த பாத் விஷயம் தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லலை? என்னமோ தெரியல இன்ஸ்பெக்டர். முதல்ல போலீஸ் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே அவசர போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் தரணும்னு சொன்னேன். இவங்க உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கே இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதான் இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் இப்போவே புறப்பட்டு உங்கள் பங்களாவுக்கு வரேன். கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்கள். சார்ல்ஸ் ரிசீவரை சட்டென்று வைத்து கையில் இருந்த சிகரெட்டை அவசரமாக ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு ஆஸ்ட்ரேயில் விட்டு நசுக்கி கொண்டே குரல் கொடுத்தார். கான்ஸ்டபிள். சார். ஜீப் ரெடி பண்ண. கான்ஸ்டபிள் வெளியே போக சார்ல்ஸ் தலைக்கு தொப்பியை கொடுத்து கொண்டே ஸ்டேஷனிலிருந்து வெளிப்பட்டார். 2 கான்ஸ்டபிள்களோடு கனைத்து கொண்டிருந்த ஜீப்பின் முன்பக்கம் ஏறி உட்கார்ந்தார். டிரைவர். சார். நடிகை நித்யகலா வீடு தெரியுமா? தெரியும் சார். விடு. ஜீப் புறப்பட்டது. சென்னையின் ஆள் நடமாட்டம் இல்லாத வெளிச்சமான தெருக்களில் ஜீப் ஓடியது. சில நிமிஷம் பயணம். போட் கிளப் ரோடு வர பக்கத்திலேயே கிராஸ்ஃபீல்ட் அவென்யூ என்று போர்டு வழிகாட்ட ஜீப் அதிலிருந்து நுழைந்து இருபுறமும் வளர்ந்திருந்த மரக்கன்றுக்கு மத்தியில் ரெட் லைட் வெளிச்சத்தை உமிழ்ந்தபடி ஓடியது. இருட்டில் புதைந்திருந்த பங்களாக்களில் அல்சேஷன் நாய்களின் குறைப்பு சத்தம் விட்டு விட்டு கேட்டது. 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனதும் ஜீப் வேகத்தை குறைத்து கொண்டே அந்த பிரம்மாண்ட காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் போய் நின்றது. பீங்க் ஹாரன் கொடுத்தது. ஹாரன் சத்தம் கேட்ட அடுத்த வினாடியே பெரிய கேட்டின் ஓரமாக இருந்த விக்கெட் டோர் திறக்கப்பட்டு ஒரு வாட்ச்மேனின் மீசை முகம் எட்டி பார்த்தது. சார்ல்ஸ் கையசைத்தார். வாயா. வாட்ச்மேன் ஓடி வந்தான். போலீஸை பார்த்ததும் லேசாய் முகம் மாறி தயக்கமாய் நெற்றிக்கு கையை கொடுத்து சல்யூட் அடித்தான். சார்ல்ஸ் வாட்ச்மேனை சல்யூட்டை பொருட்படுத்தாமல் சொன்னான். மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கேட்டை திறந்துடு. வாட்ச்மேன் கும்பிட்டான். ஐயா மன்னிக்கணும், நீங்கள் வருவீங்கன்னு அம்மாக்கிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்களா? கேட்டுக்கோ. வாட்ச்மேன் விக்கெட் டோருக்குள் ஓடிப்போய் செக்யூரிட்டி கூண்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தி கொண்டு ஒரு பட்டனை தட்டிவிட்டு காத்திருந்தான். 1/2 நிமிஷ நேரத்துக்கு பிறகு மறுமுனையில் நித்யகலாவின் தூக்க கலக்க குரல் கேட்டது. யார்? அம்மா, நான் வாட்ச்மேனு. என்ன? உங்களை பார்க்கறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருமா. என்னது, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஆமாங்கம்மா. எதுக்காக வந்திருக்காங்க? நீங்கள் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களாமே, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. என்னது, நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொன்னேன்னா? அவர் அப்படித்தாம்மா சொல்கிறாரு. நான் அப்படி ஒரு ஃபோன் பண்ணவே இல்லையே. என்னம்மா பண்ணுறது? அவங்கள உள்ளே விடவா வேண்டாமா? உள்ளே விடாத. வந்திருக்கிறவங்க உண்மையான போலீஸாக இருக்க மாட்டாங்க. இல்லைங்கம்மா, அவங்க உண்மையான போலீஸ் தான். வந்த இன்ஸ்பெக்டரை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நித்திகலா சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு சொன்னாள். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிசீவரை கொடுத்து கொஞ்சம் பேச சொல்லு. சரிங்கம்மா.
வாட்ச்மேன் ரிசீவரை உருக்களித்து விட்டு கேட்டுக்கு வெளியே வந்து சார்ல்ஸிடம் விஷயத்தை சொல்ல சார்ல்ஸ் எரிச்சலோட ஜீப்பிலிருந்து இறங்கி போய் ரிசீவரை எடுத்தார். மேடம், இன்ஸ்பெக்டர் சார்ல்ஸ், ஸ்ரீனிவாச நகர் போலீஸ் ஸ்டேஷன் பீட்டை. நித்திகலா ஆச்சரிய குரல் கேட்டான். இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேண்ணா. ஆமாம் மேடம். எப்போ? ஒரு 15 நிமிஷத்துக்கு முந்தி. சாரி இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை. யாரோ உங்கள் கூட விளையாடி இருக்காங்க. இல்லை மேடம், நீங்கள் தான் பேசுனீங்க. ஐ எம் ஷுர் அபவுட் இட். சரி, எதுக்காக உங்களை வர சொன்னேன்? அது வந்து சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். உங்கள் குளியலறை பாத்ரூமில் இரத்தக்கரையும் மனித விரல்களும் ரோமங்களும் இருக்கிறதாகவும் உடனே வந்து பார்க்கும்படியாகவும் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நித்திகலா மறுமுனையில் கோபமானான். இன்ஸ்பெக்டர், வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? என்னோட குளியலறை பாத்ரூமில் இரத்தக்கரை மனித விரல்கள் ரோமமா? மேடம், நீங்கள் கோவப்படுறதில்ல, எந்த ஞாபகம் இல்லை. எனக்கு வந்த ஃபோன் கால் அப்படி. டெலிஃபோனில் கேட்டது என்னோடய வாய்ஸ் தானா? இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற இதே வாய்ஸ் தான். இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது. எனக்கும் இப்போது அதே நிலமை தான். பதப்பா, இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணும். உள்ளே வந்து உங்களை பார்க்கலாமா? ப்ளீஸ் வாங்க. சார்ல்ஸ் ரிசீவரை வைத்துவிட்டு ஜீப்புக்கு வர வாட்ச்மேன் கேட்டை திறந்து வைத்தான். ஜீப் உள்ளே போய் போர்ட்டிகோவில் நின்றிருந்த டாடா எஸ்டேட் காருக்கு பின் பக்கமாய் போய் மௌனமாக சார்ல்ஸ் இறங்க போர்ட்டிகோ வராந்தாவில் கருநீல நைட் கவுனில் நித்திகலா ஒரு தேவதை போல வெளிச்சமாக நின்றிருந்தான். லட்சக்கணக்கான ரசிகர்கள் கனவு கன்னியாக இருந்து கொண்டிருக்கும் நித்திகலாவை சார்ல்ஸ் அப்போதுதான் நேரில் முதல் தடவை பார்க்கிறபடியால் ஒருவித பிரமிப்புக்கு உள்ளாயிருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர். நித்திகலா கவலை முகமாய் வரவேற்று உள்ளே வரவேற்பு அறைக்கு கூட்டி போய் சோஃபாவை காட்டிவிட்டு எதிரே இருந்த ஒரு நாற்காலிக்கு தன்னை கொடுத்தாள். இன்ஸ்பெக்டர், எனக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாதவங்க இந்த ஃபீல்டில் யாருன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்ல முடியும் இன்ஸ்பெக்டர். இந்த சினி ஃபீல்டு போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச ஒன்று. முகத்துக்கு நேராக சிரித்து முகத்துக்கு பின்னாடி கத்தியை தூக்குற கும்பல் இது இந்த ஃபீல்டில் இருக்கு. உங்கள் குளியரில் எங்கே இருக்குது மேடம்? என்ன சந்தேகப்படுறீங்களா? நோ மேடம், உங்களுக்கு தெரியாமல் யாராவது அந்த குளியறையில் ஏதாவது பண்ணிடலாமே. எதுக்கு ஒரு தடவை பார்த்துடுறது பெட்டர் இல்லையா? இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்க்க விரும்புகிறத பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. வாங்க. நித்திகலா எழுந்து தன்னுடைய அறையை நோக்கி நடக்க சார்ல்ஸ் பின்தொடர்ந்தான். பங்களா அறை குறை வெளிச்சத்தில் ஹோ என்று பறந்து கிடந்த ஹாலின் மையத்திலிருந்து 2 பக்கமும் பிரிந்து போன மாடிப்படிகளில் வலது பக்கமாக ஏறி மாடி வராந்தாவின் உச்சிக்கு வந்து வராந்தாவின் துவக்கத்திலே இருந்த அறையை காட்டினாள். இன்ஸ்பெக்டர், இதுதான் என்னோடய பெட்ரூம். உள்ளே பாத்ரூம் அட்டாச்சு. நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் போய் குளியலறைக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. சார்ல்ஸ் தயங்க நித்திகலா புன்னகைத்தாள். உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் முக்கியம். சார்ல்ஸ் மறுபடியும் ஒரு தயக்க பார்வை பார்த்துவிட்டு பின் மெதுவாக நடையிட்டு உள்ளே போனார். அந்த பெரிய அறை இளஞ்சிவப்பு நிற 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் பகட்டாய் தெரிந்தது. நுரை மெத்தைகள் ததும்பும் இரட்டை கட்டில், செல்லமாய் உருமும் ஏர் கண்டிஷனர், வெள்ளை யானைக்குட்டி உட்கார்ந்த சைஸில் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒனிடாவின் டெலிஃபோன்கள், போனஸாய் பக்கத்திலே ஒரு செல்ஃபோன். சார்ல்ஸ் பக்கவாட்டில் சுவரோடு சுவராய் அப்பிருந்த குளியலறை கதவை நோக்கி போனார். கதவை நெருங்கி கைப்பிடியை பற்றி இழுத்து கதவை விரிய திறந்து வைத்துக்கொண்டு உள்ளே பார்வையை போட்டார். தொடரும்.